நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கிரிப்சன் பேசுறேன். நம்ம லாஸ்ட் வீக் குடுத்த அனலைசிஸ் அண்ட் சிக்னல்ஸ் எல்லாமே சூப்பர்பா அக்யூரேட்டா ஹிட் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் நம்ம பிரெடிக்ட் பண்ண மாரியே மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் கிளியரா ஒரு ஃபால் குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே மார்க்கெட் நம்மளோட டெம்பரரி சப்போர்ட்ட பிரேக் பண்ணி நம்ம டார்கெட் பிரைஸ் அச்சீவ் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் செகண்ட் வந்து மார்க்கெட் நம்மளோட 1950 அப்படிங்கிற சப்போர்ட்ட ஒபே பண்ணி புல்லிஷ் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரியே நமக்கு வந்த நியூஸஸும் நமக்கு புல்லிஷ் ஆகுறதுக்கு சப்போர்ட் ஆகி நல்லாவே ரிசல்ட்ஸ் குடுத்திருந்துச்சு. இத மாரி உங்களுக்கு கால்ஸ் வேணும் அப்டின்னா, நம்மளோட விபி சேனல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸ்ல எப்படி பேஜும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட யூடியூப் சேனல இப்ப தான் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். சரி வாங்க அப்கமிங் வீக்ஸ்ல கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலா பார்த்துடலாம். XAU கோல்ட பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் டெக்னிக்கலா நமக்கு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபாலோ ஆயிருந்துச்சு. அண்ட் தென் ஃப்ரைடே நமக்கு ஃபண்டமெண்டலா போவல்ஸ் பேசின ஸ்பீச்சை வச்சு கிளியரான புல்லிஷ் ஆச்சு. ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் ஃபால் அண்ட் புல்லிஷுக்கான ரீசன். அட் த சேம் டைம் நம்ம கோல்டை பொறுத்தளவுக்கு கிளியரான ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் தான் இருக்குது. ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ட்ராப் பண்ணி ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணால் தான் ஃபர்தராக என்ன மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது கிளியராக தெரியும். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் நமக்கு சப்போர்ட்டாக இருந்தது 1950. மார்க்கெட் கிளியராக அந்த ஜோனை ஒபே பண்ணி கிளியராக ஒரு புல்லிஷ் ஆயிருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளோட முதல் சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஃபால் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிறது 1900 அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாவது சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் இன்கேஸ் புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நமக்கு டெம்பரரி சப்போர்ட்டாக இருந்த 2000 தான் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன். மேபி மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு ஆல் டைம் ஹையான 2024 அப்படிங்கிறது நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். அண்ட் தென் இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ண தெரியல அப்படின்னா ட்ரேடிங் வியூவில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சேனல் இருக்கும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் எல்லாமே அதுவாகவே தெளிவாக உங்களுக்கு ட்ராப் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக நமக்கு வந்து ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணணும். ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு கரெக்ஷன் வந்து கொடுக்கும். ஸோ அந்த கரெக்ஷன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரெண்ட் லைனும் ட்ராப் பண்ணியாச்சு. அண்ட் தென் என்ன ரீஜன் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக எழுதிட்டோம் அப்படின்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கும் சரி, இடையில ட்ரேட்ஸை பார்க்குறவங்களுக்கும் சரி ரொம்பவே தெளிவாக இருக்கும். இது வந்து நம்மளோட சப்போர்ட் 1 ரீஜன் பார்த்தோம்னா 1945லேருந்து 1950 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் ஜோன். மார்க்கெட் அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா நமக்கு அடுத்தபடியாக இருக்கிறது 1900. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணும்போது ப்ரீவியஸாகவே சார்ட் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அந்தந்த டைமுக்கு நம்ம சார்ட் ட்ரா பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளியராக ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. ஸோ சப்போர்ட் 2 வந்து 1900லேருந்து 1910 வரைக்கும் நம்மளோட சப்போர்ட் 2. மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் R1 வந்து நமக்கு டெம்பரரியாக சப்போர்ட்டாக இருந்தது. ரெசிஸ்டன்ஸ் R1 வந்து அட் 2000. மார்க்கெட் இதையும் பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா நமக்கு அகெயின் ஒரு ஆல் டைம் ஹையாக இருந்த 2074 அப்படிங்கிற ஜோனுக்கு மார்க்கெட் போயிடும். இது நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம், 2074. ஸோ இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா 2024 போகணும், ஃபால் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 1900 போகணும் அப்படிங்கிறது கிளியராகவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போது என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியராக இந்த இடத்துலேருந்து ஒரு புல்லிஷ் கொடுக்கும். அதாவது 1900 ஒரு புல்லிஷ் கொடுத்து அடுத்து ஒரு ஃபால் ஆகும். அது என்னென்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறதையும் நான் தெளிவாக ஒன் பை ஒன்னாக ஸ்லோவாகவே சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்து நம்மளோட பேரலல் அப்ட்ரெண்ட் லைன், அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். பேரலல் அப்ட்ரெண்ட் லைன். ஸோ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் ஒரு ரீட்ரேஸ்ட் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இப்போ இந்த வீக்கில் கொடுக்க போகுது. ஒரு ஃபாலை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம். அது எந்த ஜோனில் இருந்து அப்படிங்கிறதையும் தெளிவாக உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஸ்லோவாக சொல்ல போகிறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகும். அது ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷனாக போடுறேன். லாங்
இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு புல்லிஷ் ஆகி நம்மளோட ரீசன்ட் டெம்பரரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிற 2000 அச்சீவ் ஆகும். ஸோ இதோட ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம லோ வச்சுக்கலாம். இந்த ட்ரேடை வந்து நம்ம எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஹியூஜ் ஃபாலோ ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை நம்ம ட்ராப் பண்ணிடுங்க. எந்த ரீசன்னால நான் புல்லிஷ் ஆகும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம லாஸ்ட் வீக் வந்த போவல்ஸ் நியூஸ்னால தான் இந்த அளவுக்கு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே இந்த இடத்துல இருந்து ஒரு கன்சல்டேஷன்ஸ் கொடுத்து நம்மளோட 2000 அப்படிங்கிற ஜோனை அச்சீவ் பண்ணிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே கிளியரான ஒரு புல்லிஷ் இருக்கு. அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்னன்னா, நமக்கு எந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம லாஸ்ட் வீக்லேயே டெம்பரரி சப்போர்ட்டாக இருந்தது 2000. ஸோ 2000 ஒபே பண்ணி 2000 to 2005 கிளியராக ஒரு ஷார்ட் ப்ரொஜெக்ஷன் மார்க்கெட் வந்து கரெக்டாக இந்த 2005 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து கிளியராக ஒரு ஃபால் கொடுக்கும். நம்ம லாஸ்ட் வீக் லோ 1950 பிரேக் பண்ணி நமக்கு 1900 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போகும். ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லாஸ்ட் வீக்கோட டெம்பரரி சப்போர்ட்டாக இருந்தது 2000. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு விக் ஃபார்மேஷன் விட்டு 2022-25 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஸ்டாப் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2027. அந்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1900 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் ப்ரைஸ். அண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் ஜோன் என்ன அப்படிங்கிறது நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 2027. என்ட்ரி ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து 2000. அந்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 1900 அப்படிங்கிறது நம்மளோட ரெண்டாவது டார்கெட் TP2. அண்ட் தென் TP1 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெம்பரரியாக இருக்கிற 1951 அப்படிங்கிறது நம்மளோட TP1. ஸோ அதையும் நம்ம வந்து இது கிளியராக இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். TP1 வந்து நமக்கு 1950. ஸோ நம்ம இப்போ வந்து எல்லாமே சொல்லிட்டோம். ஸோ எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஜோனு, எந்த இடத்துல பை ஜோனு, எங்கே டார்கெட் ப்ரைஸ் 1, டார்கெட் ப்ரைஸ் 2 எல்லாமே சொல்லிட்டோம். இப்போ என்ன ரீசன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ அதுதான் மெயினான ரீசன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை கிளியராக சர்க்கிள் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு டாப்பு அண்ட் தென் இந்த இடத்துல ஒரு டாப். ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன். ஸோ அதையுமே நம்ம வந்து கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறோம். நம்ம என்னென்ன பொசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரீசன். அண்ட் தென் ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டாவது ரீசன் பார்க்கறதுக்கு முன்னுக்கிட்டி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்கணும். கிளியராக போன வருஷம் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகிட்டு ஒரு கிளியராக ஒரு ஃபால் ஆயிருக்கு. ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து அகைன் ஃபால் ஆயிருக்கு. அதே மாதிரி தான் மார்க்கெட் இந்த வீக்கும் இந்த இயரும் ஒரு புல்லிஷ் கொடுத்துருக்கு, ஒரு ஃபால் கொடுத்துருக்கு, ஒரு சப்போர்ட். கிளியராக அந்த சப்போர்ட்டை ஒபே பண்ணி ஃபால் ஆக போகுது. இது ஒரு ரீசன். அண்ட் தென் இது வந்து உங்களோட கன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லிக்கிட்டேன். இப்போது பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நம்ம கிளியராக வந்து ஒரு பியரிஷ் ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதை நான் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த பேட்டர்னை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கிளியரான ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதையும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு ஒரு பாத்வாவே போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஹையை ரீச் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபாலு, அகெயின் ஒரு ஹையை ரீச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால். ஸோ கிளியராக நமக்கு வந்து ஒரு எம் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம போல்டு பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ கிளியராக நமக்கு ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷனும் ஃபார்ம் ஆயிருக்கு. நம்ம செல் ஆகிறது கன்ஃபர்மேஷன். ஸோ எம் பேட்டர்னை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட் தான் நம்மளோட என்ட்ரி ஜோன். ஸோ 1980 அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி ஜோன். நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். அதாவது நம்ம 1990 என்ட்ரி எடுக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து ரிஸ்க் கம்மி பண்ணிக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ஜோனை ரீச் ஆகும். இந்த ஜோனை ரீச் ஆகிட்டு தான் கிளியரான ஃபால் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு பாத்வேவாக உங்களுக்கு கிளியராக போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆகி ஒரு ஃபால் ஆகி அகைன் ரீடெஸ்ட் கொடுத்து கிளியரான ஒரு ஃபால் ஆகும். ஸோ இதுதான் அப்கமிங் வீக்ஸில் நடக்க போகுது. ஸோ வந்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இதை வந்து நான் ஒரு
ஒயிட் கலர் மென்ஷன் பண்ணிக்கிறேன். டார்கெட் பிரைஸ், டிபி பிரைஸ் என்னன்னு மென்ஷன் பண்ணிட்டோம். மார்க்கெட் கிளியரான அப் ட்ரெண்ட், ஒரு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் டிரா பண்ணிட்டோம். ஒரு டபுள் டாப் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அண்ட் தென் கிளியரா ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்கமிங் வீக்ஸ்ல நமக்கு டெம்பரரி சப்போர்ட் அந்த 2000 போய் டச் பண்ணிட்டு கிளியரா ஃபால் ஆகும். டச் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா போவல்ஸ் நியூஸ் வந்ததுனால தான் டச் ஆக போகுது. அதையும் தெளிவாக சொல்லியாச்சு. டார்கெட்டை பொறுத்தளவுக்கு 1900 அப்படிங்கிறது நம்மளோட மெயின் டார்கெட். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 2027 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஜோன் அப்படிங்கிறது கிளியராக மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெக்னிக்கலாக கோல்டு என்னென்ன ரீசன்ஸ்னால ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ டிஎக்ஸ்ஐ பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டலாக என்னென்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து ஒரு சப்போர்ட்டிங் டூல். கோல்டு வந்து புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா டிஎக்ஸ்ஐ ஃபாலோ ஆகும். கிளியராக டிஎக்ஸ்ஐ பொறுத்தளவுக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதையும் நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிக்கலாம். 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம ஒரு பேரலல் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிளியராக தெரிஞ்சிடும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கிளியராக ஒரு ட்ரெண்ட் ஃபார்மேஷன் ஆகி ஒரு பிரேக். இந்த இடத்துல பாருங்க நமக்கு 102 அப்படிங்கிற ஜோனை கிளியராக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல கிளியராக 1902 அப்படிங்கிற சப்போர்ட்டை பிரேக் பண்ணி நமக்கு அடுத்தபடியாக இருக்கிற சப்போர்ட் வந்து 105. ஸோ 105 அப்படிங்கிற ஜோனை பார்த்து மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வந்து கிளியராக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு ஃபால், அதாவது இந்த இடத்துல இருந்து கிளியராக பாருங்க, ஒரு ப்ரொஜெக்ஷன் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் ஒபே பண்ணும்போது கலர் மாறிச்சா? ஸோ இதை கலர் மாற்றிக்கிறேன். கலர் வந்து ஒரு டார்க் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இருந்து கிளியராக இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும்போது நம்ம கோல்டு வந்து கிளியராக நமக்கு ஒரு புல்லிஷ் ஆகிடும். ஸோ 2000 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். அகைன் இந்த ஜோனை ஒபே பண்ணி நமக்கு 105 அப்படிங்கிற ஜோன் போகும்போது நமக்கு மார்க்கெட் எந்தவித மாற்றமும் இன்றி நம்ம டார்கெட் 1950 ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். அகைன் இங்கேருந்து நமக்கு ஹையர் ஹை போக போக நமக்கு கோல்டு வந்து 1900 பிரேக் பண்ணி 1850 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். ஸோ அஸ் ஆஃப் நோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் டிஎக்ஸ்ஐ ஃபால் ஆகும். கோல்டு வந்து கிளியராக ஒரு புல்லிஷ் கொடுத்து ஒரு 20,000 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ எப்போ இந்த ஜோன் அகெயின் இதை ஒபே பண்ணி இந்த ஜோனை ஒபே பண்ணி ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குதோ அப்போ கிளியராக மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகிடும். இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ டிஎக்ஸ்ஐ வந்து ஒரு ஃபால் ஆக போகுது. ஒரு ஃபால் ஆகும்போது நம்ம கோல்டு வந்து 2004 போவல்ஸ் நியூஸ் ஓபன் 2004 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். 2000 to 2004 அப்படிங்கிற ஜோனுக்கு போயிடும். அண்ட் தென் இங்கேருந்து நமக்கு ஒரு ஃபால் கொடுக்கும். அப்போ டிஎக்ஸ்ஐ வந்து ஸ்ட்ராங் ஆகி நமக்கு நல்லாவே ப்ராஃபிட்ஸ் கொடுக்கும். அண்ட் தென் அப்கமிங் வீக்ஸில் நியூஸஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு யூஎஸ்டி இம்பாக்ட் பண்ணுற நியூஸஸ் வந்து அப்கமிங் வீக்ஸில் நிறையவே இருக்குது. அண்ட் தென் ஃப்ளாஷ் திங்கக்கிழமை மட்டும் தான் நமக்கு நியூஸஸ் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்ட் கிளைம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எஃப்ஓஎம்சி மீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க, டார்கெட் ப்ரைஸ் யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம வந்து பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் நீங்கள் நம்மளோட விஐபி சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண ப்ரோக்கரேஜில் ஜாயின் பண்ண கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். உங்களுக்கு எந்தவித சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இந்த மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம்.